Assalamualaikum. Welcome to Foodie with Vinu channel. Hi friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம Foodie with Vinu channel subscribe பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பார்க்க போறது கனவா மீன் எப்படி சுத்தம் பண்றதுன்னு தான். அது நிறைய பேர் அந்த கனவா மீன் வாங்குறது கிடையாது. ஏன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும் அப்படினு சொல்லிட்டு வாங்குறது இல்ல. அதுல உள்ள மசி தான் ரொம்ப முக்கியம். அது எப்படி கலங்காம எடுக்கணும், அதுக்கு அப்புறம் நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும் அந்த வீடியோ தான் இப்ப फ्रेंड्स. கனவா மீன் நம்ம எப்படி சுத்தம் பண்ணது பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स. 1/2 கிலோ கனவா மீன் நான் வாங்கி இருக்கேன். இது 1/2 கிலோ 150 ரூபாய். நான் இப்போ இத க்ளீன் இப்போ பாருங்க எப்படி க்ளீன் பண்றேன்னு. இத இப்படி நம்ம இத பிடிச்சிக்கிட்ட அந்த கனவாயை இப்படி பிடிச்சிட்டு இத இப்படி இழுத்தாலே வந்துடும். இதனால குடலும் இந்த மசியும் இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பாருங்க. அத ரெண்டு கை வச்சு இப்படி இழுத்தாலே வந்துடும். இது வேஸ்ட். அதுக்கப்புறம் இதுக்கு உள்ளாடி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இங்க கல்லுன்னு சொல்லுவாங்க, பல்லுன்னு சொல்லுவாங்க, கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லை இப்படி நம்ம கை வச்சு இப்படி பிதுக்கி எடுத்துட்டா போதும், அது வெளியே வந்துடும். இங்க பாருங்க, ஒரு குடலும் இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி இருக்கும். இதையும் எடுத்துடலாம். அப்புறம் இதுல ஒரு கண் இருக்கு. இந்த கண்ணை நம்ம கடைசி எடுத்து காமிக்கிறேன். இந்த கண்ணு நமக்கு தேவையில்லை, அதை இப்படி கட் பண்ணி எடுத்தா போதும். நம்ம சாப்பிடும்போது சில இதுல கண்ணு இருந்தா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஈஸியா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கண்ணையும் இதையும் நம்ம ஈஸியா எடுத்தாச்சு. நம்ம வச்சுக்கலாம். அடுத்தா பாத்தீங்கன்னா இதுல ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கு. இது கொஞ்சம் இப்படி இழுத்தாலே வந்துடும், பாருங்க. இது பின்னாடி ஒரு செரவு மாதிரி இருக்கு. இத நம்ம இப்படி எடுத்தாலே நமக்கு அது ஈஸியா இந்த தோல் ஈஸியா வந்துடும். அதே மாதிரி இந்த பின்னாடியில் இருக்கிறதையும் எடுத்துறேன். இதெல்லாம் நம்ம லைட்டா தண்ணியில போடும்போது அதெல்லாம் போயிடும். இந்த செரவுல இருக்குல்ல, அதையும் லைட்டா நம்ம இதுக்கு கத்தியெல்லாம் தேவையில்லை. கண்ணு கொஞ்சம் லைட்டா கீறி எடுக்கிறதுக்கு தான் தேவை கத்தி. கை வச்சு இப்படி எடுத்தாலே சீக்கிரம் சீக்கிரம் வந்துடும். நிறைய பேர் இது வாங்குறது இல்லை, ரொம்ப இது க்ளீன் பண்ண கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறது இல்லை. ஒரு தடவை நீங்க க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது இருக்கு. அடுத்த ஸ்டெப் காமிக்கிறேன். இந்த ஒரு கனவாயை எடுத்துக்கிறேங்க.
வந்துட்டு கை வச்சு இதுக்குள்ளாடி இந்த வேஸ்ட் எல்லாம் இருக்கு பாருங்க. நம்ம கை உள்ள போகாதுல்ல, அதனால லைட்டா இப்படி பிதுக்கி விட்டு எடுத்துக்கிடுங்க. பாருங்க சின்ன குட்டி மீனெல்லாம் உள்ளாடி ஏறி இருக்கு பாருங்க. இப்படி கை வச்சு இப்படி க்ளீன் பண்ணி அப்புறம் கை போட்டு நம்ம எடுக்க முடியாது. இப்படி உள்ளாடி நமக்கு கை போட்டு உள்ளாடி எடுக்க முடியாது. சின்னதாக ஏதாவது ஒரு வேஸ்ட்டு தான் இருக்கும். இந்த குடல் இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் இதில் இருக்கும். நம்ம இப்போ வந்து எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். எல்லாமே நம்ம ஒழிச்சு எடுத்துட்டோம். இதுக்கு மேலே ரெண்டாவது ஒரு ஸ்கின் இருக்கும், ஒரு வெள்ளையாட்டு, அதையும் எடுத்து விட்ருங்க. லைட்டாக தான் இதில் தெரியும், லைட்டாக ஒரு சின்ன இதாக இருக்கு பாருங்க. அதை அப்படியே உரிச்சு எடுத்துடுங்க. கை போட முடியாது, அதனால இந்த தும்பு பாகத்தில் நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுடுங்க. அதில் இருக்க வேஸ்ட்டெல்லாம் நம்ம கடைசியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த தும்பு பாகத்தில் லைட்டாக கட் பண்ணி விடுங்க. பாருங்கள் நான் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணலாம். இப்போ க்ளீன் பண்ண கணவாயை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கத்தி வச்சும் எடுக்கலாம், சிசர் வந்து இருந்தால் அது வச்சும் எடுக்கலாம். இங்கே பாருங்க, ஏன்னா ஒவ்வொன்றா வந்து கட் பண்ணும்போது வழுகிட்டே இருக்கும். கொஞ்சம் க்ளீன் பண்ணது தண்ணி எடுத்துக்கிடுங்க. ரெண்டு மூணு தண்ணி அலசிக்கிடணும். இதே நம்ம போட்டுடலாம். நாலஞ்சு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுக்க வேண்டியது. நம்ம சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த வீடியோவில் என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் நல்லா சுத்தம் பண்ணி எடுங்க, ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம். மறக்காமல் ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.